தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் கழுத்தில் தூக்கு கயிறு அணிந்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களை எமது செய்தியாளர் வழங்கியதை பார்ப்போம். தமிழக வெற்றி கழகம் தேர்தல் அறிக்கையில் அறிவித்து தற்போது வெற்றியடைந்து முதலமைச்சர் பதவி ஏற்கக்கூடிய தமிழக வெற்றி கழக அரசின் முக்கிய அந்த கோரிக்கையானது விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிக்கை. ஆனால் தற்போது அந்த அறிக்கையானது முழுவதுமாக நிறைவேற்றப்படவில்லை. இதனை எதிர்த்து தமிழகம் முழுவதும் விவசாயிகள் பல்வேறு வகைகளில் ஆர்ப்பாட்டம் கண்டன போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய தினம் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள நூற்றுக்கணக்கான விவசாயிகள் திருவிடைமருதூர் காந்தி சிலையிலிருந்து ஊர்வலமாக வந்து கண்டன கோஷங்கள் இட்டவாறு வட்டாட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு இன்னும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்களது பிரதான கோரிக்கை என்ன என்பது குறித்து தற்போது விவசாயிகள் நம்மிடம் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். சார், நீங்க சொல்லுங்க, இந்த ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? எங்களுக்கு பயிர்க்கடன் நாங்க அவங்க தேர்தல் அறிக்கைப்படி எங்களுக்கு 5 ஏக்கருக்குள்ள விவசாயிகளுக்கு முழுவதும் தள்ளுபடி பண்ணணும். 5 ஏக்கருக்கு மேல உள்ளத விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி பண்ணணும். அதை எதிர்த்து தான் நாங்க இந்த போராட்டம் ஒரு மாசமா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப வட்டாட்சியர் அலுவலகத்துல தூக்கு கயிறு மாற்றி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய கோரிக்கையானது இந்த கடனை முழுமையா தள்ளுபடி செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா 2 முறை ஏற்கனவே ஒரு தடவை 50,000 தள்ளுபடின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் 75,000 சொன்னாங்க. இப்போ உங்களுடைய பிரதான கோரிக்கை என்ன? இவங்க தேர்தல் அறிக்கையில இவங்களே சொன்னாங்க 5 ஏக்கருக்கு மேல தள்ளுபடி பண்றோம், 5 ஏக்கருக்குள்ளது 5 ஏக்கருக்கு உள்ளது 50% சொன்னாங்க. இப்ப பண்றது எல்லாம் கண்துறை. இப்ப 75,000ங்கிறது எங்க ஊர்ல 300 விவசாயம் இருந்தானே 35 பேர் தான் பலனடைய முடியும், பாக்கி யாரும் பலனடைய முடியாது. புதிய கடன் வழங்க முடியாது. எங்களுக்கு ஒன்றும் வழி இல்லை, ஆத்துல தண்ணி இல்லாததுனால குறுவைக்கு இவங்க உடனே கடன் கொடுக்கறதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இப்ப மேகதாது விவகாரம் சம்பந்தமா சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தாவேக அரசு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. அதை எந்த அளவுக்கு ஃபுல்பில் பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க? இல்ல, மத்திய அரசு மாற்றாங்கண் பார்வையோட தமிழகத்தை பாக்குறாங்க. மேகதாது அணை கட்டுனா இப்ப காவிரி டெல்டா பாலைவனம் தான். அதை நாங்க தவிர்க்கிறதுக்கு நாங்க பல கட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 50 வருஷமா அந்த போராட்டம் நடக்குது. இதுக்கு மேல மத்திய அரசு இதை வெளியிட்டதுன்னா காவிரி டெல்டா பகுதி பாலைவனமாகும், நாங்க குடிபெயர்ற சூழ்நிலை உருவாக்கும். இந்த பகுதி விவசாயிகள் இது தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த பகுதி விவசாயிகளின் நீண்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா என்பதே இவர்களது நீண்ட கேள்வியாக இருந்து வருகிறது. நியூஸ் 7 தமிழுக்காக திருவிடைமருதூர்.